ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இணைந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் நியாயப்பிரமாணமா விசுவாசமா என்கிறதான ஒரு தலைப்பின் கீழாக நாம் என்ன செய்கிறோம், இந்த ரோமர் நிருபத்தை நாம் தியானித்து கொண்டு வரோம். 3, 4 இந்த 2 அதிகாரங்களும் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேகர் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. முக்கியமில்லாத காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆராதனை முக்கியம், பரிசுத்தம் முக்கியம், வேதவாசி முக்கியம், ஜெபம் முக்கியம், அதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் பெயரளவில் கொண்டாடப்படுகிறதான சில காரியங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு என்ன செய்வாங்க, நினைப்பாங்க. எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை போகிறதே பரிசுத்தமாகிறதுக்கும் ஆண்டவரை விசுவாசிப்பதற்கும் வசனத்தின்படி நடப்பதற்கு தான். போகிறதுனால பிரயோஜனம் இல்லை. அது நம்முடைய வாழ்க்கையில் போக வேண்டியது அவசியம். ஆனால் போகிறது மட்டுமல்ல, அதன்படி நடக்கணும். அப்படி தான். ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு 7 வசனம் பேசலைன்னா அவங்களுக்கு மனசு நிம்மதியாக இருக்காது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நினைக்கணும், அதுதான் முக்கியம். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை நினைப்பது தான் அநேகருக்கு முக்கியமாக தெரியும். அதே போல் தான் யூதர்களுக்கு நியாயப்பிரமாண விருத்த சேதனை தான் முக்கியமாக தெரிஞ்சுது. பவுல் அதை மிக தெளிவாய் சொல்லுகிறார். எப்படி இருக்கணும், எது முக்கியம் அப்படின்னா விசுவாசம்தான். ஏன் அப்படிங்கிற காரணத்தை சொல்கிறார். அதை தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்வார், நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது மிக தெளிவாக எழுதுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்க கேட்டு. எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் வேசிக்கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் நித்தியானந்த தேவனுடைய மகிமையை சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடையாக இருக்கிற மற்ற எந்த செய்கைக்கும் விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அங்கே பார்க்கிறோம், யாருக்கெல்லாம் அங்கே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு என்ன செய்கிறார், மிக தெளிவாக எழுதுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் அவன் சொல்கிறார், எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறபடி நான் ஒரு கணக்கு போட்டேன் அப்படின்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு என்ன செய்யலை, விதிக்கப்படலை. ஒரு பட்டியலே கொடுக்குறார். அக்கிரமக்காரர், அடங்காதவர், பக்தி இல்லாதவர், பாவி, அசுத்தர், சீர்கெட்டவன், தாய் தகப்பன் அடிக்கிறவன், கொலைபாதகர், வேசிக்கலர், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், மனுஷரை திருடுகிற திருடன், பொய் சொல்கிறவங்க, பொய்யான இடுகிறவர்கள், இப்படி சில பேருக்கு இருக்குது. அவங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை எது செய்தது அப்படின்னா விசுவாசம் செய்தது. அதைத்தான் அங்கே நான் பார்த்தோம். நியாயப்பிரமாணம் வந்தபோது பாவம் உயிர் பெற்றது. ஆண்டவராக இயேசுவின் மீது, அவருடைய இரத்தத்தின் மீது, அவருடைய மரணத்தின் மீது, அவருடைய உயிர்ப்பின் மீது நாம் விசுவாசம் வைக்கும்போது நம்மை உயிர்ப்பித்தது அப்படி சொல்லி என்ன செய்தோம், கடந்த நாட்களே நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்து இங்கே ரோமர் 3:26 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா,
அப்போ கிறிஸ்து இயேசுவுடைய இரத்தத்தை பற்றி விசுவாசம். என்னுடைய பாவத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தம், என்னுடைய அக்கிரமத்திற்காக சிந்தப்பட்ட இரத்தம், என்னுடைய மீறுதலுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்பதை ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணம் செய்யாத ஒன்றை ஆண்டவர் மீது இயேசுவின் வைக்கிற விசுவாசம் என்ன செய்கிறது. அதைத்தான் கடந்த நாட்கள் நம்ம பார்த்து முடித்தோம். என்ன அப்படின்னா, எந்த பிரமாணத்தினாலே, கிரியா பிரமாணத்தினாலாயா அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலே. அப்போ மேன்மை பாராட்டுதல் அப்படிங்கிறது எதனால்? விசுவாசத்தினாலே தான். அங்கே 28 வாசிக்கிறோம், மனுஷன் நியாயப்பிரமாணத்திற்கு கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்ப்பு சொல்லிட்டார். நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனையும் பரிசுத்தவானாக மாற்றவில்லை, நீதிமானாக மாற்றவில்லை. 613 சட்டம்னு சொல்கிறாங்க. நியாயப்பிரமாணம் 10 கட்டளை தான். ஆனால் நியாயப்பிரமாணம் 613 சட்டத்திட்டங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம் தான் நியாயப்பிரமாணம். 612 கைப்பிடிச்சு 13 தவறினாலும் எல்லாத்திலும் ஃபெயிலு. ஸ்கூல் மாதிரி, காலேஜ் மாதிரி கிடையாது. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவத. கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்லாம் நியாயப்பிரமாணத்தில் கிடையாது. ஃபெயிலுன்னா அந்த வகுப்புலாம் ஃபெயிலு அப்படி. அதனால் நியாயப்பிரமாணம் செய்ய முடியாதது யார் செய்தா? இயேசு கிறிஸ்து செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, விசுவாசம்தான். ஆண்டவரே நம்மை முழுவதுமாக நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். வாசிக்க 29, 30, 31 வாசிப்போம். ரோமர் 3, 29, 30, 31. தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே. அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்படியல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்ன சொல்றார் அப்படின்னா, ஆண்டவர் யூதருக்கு மட்டுமா தேவன் அப்படின்னா கிடையாது, எல்லாருக்கும். புறஜாதிகள் உலகம் முழுவதும் ஒரே தெய்வம் அப்படின்னா இயேசு மாத்திரம்தான். ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தான். கர்த்தரே தெய்வம். எலியா சொன்னோம் இல்லையா, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அதனால் ஒரே தேவன், எல்லாருக்கும் ஒருவர் தான். அதனால் என்ன சொல்றார் அப்படின்னா, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாய். ரெண்டும் ஒரே பொருள் தான். விசுவாசமும் விசுவாசத்தின் மூலமாகவும் இரண்டும் ஒரே பொருளை என்ன செய்கிறது? குறிக்கிறது. ஏன்னா அவன் கண்டு விசுவாசித்தான், நாம் காணாமல் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 பேரையும் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவர் தான். ஸ்தோத்திரம். யூதர்களையும் சரி, புறஜாதிகளையும் சரி. அப்போ 2 பேருமே என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை விசுவாசித்தால்தான் எப்படி அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தம். விசுவாசம் வந்ததுனால நியாயப்பிரமாணத்தை விட்டுருதோமா அப்படின்னா கிடையாது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் ஒவ்வொருவனுமே அந்த சட்டத்திட்டங்களை ஆட்டோமேட்டிக்காகவே கடைபிடிக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா இயேசு பரிசுத்தர், அவர் நியாயப்பிரமாணத்துடைய நிறைவேறுதலாக இருக்கிறார். அதனால் அவரை விசுவாசிக்கிறவன், இயேசுவை பின்பற்றுகிறவன் என்ன செய்கிறான்? அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, அவன் தனக்கு தானே. வாசிக்க கேட்போம். 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால். பாருங்க, ஒரு புறஜாதியான் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற நீதிகளை கைக்கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்று எண்ணப்படும் அல்லவா? அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அவன் அது இல்லாமலே என்ன செய்கிறான், அதன்படி நடந்தால் அவனு விருத்த சேதனத்தை என்ன செய்கிறான், கடைபிடிக்கிறான் என்று அர்த்தம் அல்லவா? அதனால் விசுவாசமும் விசுவாசத்தின் மூலமாகவும் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்பது மட்டுமல்ல, நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாங்க, நிலைநிறுத்துகிறார்கள். நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறாங்க, கடைபிடிக்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்காகவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் என்ன செய்வான், கடைபிடித்து விடுவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் ஆபிரகாமை குறித்து பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். வாசியை கேட்போம். 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை வாசி கேட்போம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேதவாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை அப்படியானால் ஒரு அந்த 3ஆம் அதிகாரத்துடைய தொடர்ச்சியாக அங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கணும். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்ல, அது சொல்கிறாரு. ஆபிரகாம் கிரியையினாலேயா நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிய தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட என்ன கிடையாது, ஏது கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல் இருக்கிறது சொல்லி நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். அதனால் அவனுடைய கிரியை அவனை நீதிமானாக்குவதில்லை. ஆண்டவரை அவன் என்ன செய்தான், விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்ட. அல்லேலூயா. அதே புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் அவன் கிரியையினால் கண்டானா விசுவாசித்தானா அப்படின்னா எனக்கு பிள்ளை இல்லையே அப்படிங்கிறான். ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லி, பயப்படாதப்பா, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாக இருக்கிற சொன்னால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லையே, இந்த வேலைக்காரன் தான் நிச்சயதான் எனக்கு பிள்ளையாக இருப்பானா அப்படின்னு நினைச்சாப்புல கேட்குறாப்புல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். பாருங்க, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பாத்தீங்களா? அப்ப தேவனை விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுடைய கிரியை அல்ல, அவனுடைய விசுவாசம்தான் விசுவாசிகளுடைய தகப்பனாக அவனை என்ன செய்தது, மாற்றினது. அதனால் விசுவாசம்தான் நமக்கு முக்கியம் என்பதை இந்த ரோமர் நிருபத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடித்து கொள்ளணும். சில பேர் கிரியையினாலே இதெல்லாம் செய்கிறதுனால அப்படின்னு நினைக்கிறாங்க. செய்யணும். அந்த செய்கிற கிரியை கூட எப்படி வரணும் அப்படின்னா விசுவாசத்தோடு வரணும். விசுவாசம் இல்லாமல் வருகிற எல்லாமே பாவம் என்று வாசிக்கும். அப்போ ஆண்டவரை விசுவாசிக்காமல் நம்ம எதை செய்தாலும் சரி. இன்றைக்கு யூதருக்கு வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கு என்ன செய்து வாசல் இன்னும் ரட்சிக்கப்படலை. காரணம் என்ன அப்படின்னா இயேசுவை யோசேப்பு மகனாகத்தான் பார்க்கிறான். இயேசுவை கொலை செய்வதிலே அவன் என்னமா இருந்தான். ஏன்னா அவருடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கிறது. அவருடைய கிரியைகள் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு செய்த அற்புதங்கள் தேவனுடைய குமாரன் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஆண்டவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் தேவகுமாரன் என்று ஜனங்கள் அறிக்கையிடும்படியான செயல்பாடாக இருக்கிறது. அதனால் அவர் எந்த விதத்திலால் குற்றம் கண்டுபிடித்து கொலை செய்ய வேண்டும். ஏன்னா அவனுக்கு விசுவாசம் கிடையாது. இயேசுவின் மீது என்ன கிடையாது, விசுவாசம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவர் கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. இதே ரோமருக்கு எழுதிய நிருபத்தெல்லாம் எழுதுவார், நாட்டு ஒளிவமரம் வெட்டப்பட்டிருக்கிறது. காட்டு ஒளிவமரமாகி நம்மை கொண்டு நேசித்திருக்கிறார், சேர்த்து வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாமை போல நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். ஏன் அதை சொல்கிறார் அப்படின்னா
கிரியை முக்கியம், அது விசுவாசித்து வரணும். 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவனுடைய கிரியைக்கு வருகிறதான அது ஒரு சம்பளம்னு வச்சுக்கலாம். கிரியை செய்து வருகிறது. நம்முடைய கிரியினால் நமக்கு ரட்சிப்பு வரலை, நம்முடைய விசுவாசத்தினாலே தான் என்ன செய்தேன். கிரியை யார் செய்ய? இயேசு தான் சுமந்தார். சிலுவை சுமந்தது அவர், அடி வாங்கினது இயேசு, அடிக்கப்பட்டவர் அவர், காரி முகத்தில் துப்பப்பட்டது இயேசுவின் முகம், குற்றம் சாட்டப்பட்டவர் இயேசு, சிலுவை சுமந்தவர் இயேசு, அவமானப்படுத்தப்பட்டவர் இயேசு. இது எல்லாம் அவர் முடித்தார். அவரை விசுவாசிக்கும் போது அது நமக்கு என்ன வருகிறது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு அது அதுதான் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. அதுதான் பரலோக ராஜ்யத்தை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தினால ஒருத்தர் எங்கே போக முடியலை? பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியலை, அதை கடைபிடிக்க முடியவில்லை. ஆனால் இயேசு கடைபிடித்தார். அதனால் அவரை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்போ ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், இயேசுவின் இடத்தில் நீதிமானாக்குகிறவர் அப்படின்னா யாரே? இயேசு. அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். பார்த்தீங்களா? அவனுடைய விசுவாசம்தான். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவரும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல்ல ஆபிரகாமை எதுக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணமா விசுவாசமா? அப்படின்னா விசுவாசம்தான் அவனை நீதிமானாக்கினது. பிள்ளையே கிடையாது, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னபோது அதை அவன் என்ன செய்தார்? விசுவாசித்தான். அதை தான் நீதியாக எண்ணினார். ரெண்டாவது அங்கே பார்க்கும்போது கிரியையா விசுவாசமா அப்படின்னா அப்பவும் விசுவாசம்தான். ஒருத்தன் கிரியை செய்தால் அது அவனுக்கு கடன் என்று என்ன செய்கிறது? எண்ணப்படுகிறது. அப்போ கிரியை செய்யாமல், கிரியைன்னா என்ன அர்த்தம்? சில பேர் என்ன நினைக்காங்கன்னா, அப்போ நம்ம பாவியாகவே வாழ்ந்துருவோம். பாவியாகவே அதுக்கு பின்னாடி வாரார். 6ஆம் அதிகாரத்தில் அதை குறித்த தெளிவு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லுகிற கிரியை என்பது நியாயப்பிரமாணத்தை குறித்து, சிலுவையை குறித்து, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற தண்டனையை குறித்து அங்கே குறிப்பிடுகிறார். இந்த கிரியை என்பது நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது என்பதோ, பரிசுத்தமாய் நடக்கக்கூடாது என்றோ, சபைக்கு போக வேண்டாம் என்றோ, பரிசுத்தமாய் வாழ வேண்டாம் என்றோ சொல்லப்படலை. சில பேர் அப்படி போயிருந்தாங்க, ரூட்டை என்ன செய்யிருந்தாங்க? மாற்றிருந்தாங்க. அதை கிரியை வேண்டாமே, அதனால் நம்ம என்ன செய்வோம்? நாம் இன்றைக்கி அது ஒரு சில பேருக்கு ரொம்ப தோதுவாக போச்சு. ஏன்னா நாம் வாழ்கிற காலம் ரொம்ப கொடூரமான காலம். கடைசி நாட்களில் சொல்லுங்கள், கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. இப்போ ஆறாவது என்ன வந்துட்டு ஊழியக்காரர் சினிமா பாட்டு பாடுங்க. சினிமா பாட்டை பெர்க்மான் செய்ய பாட்டை பாடினா ஆவியானவர் வரமாட்டாராம். நிறுத்து அப்படின்ட்டு வரான். என்ன பாட்டு வர வேண்டியிருக்கு? சினிமா பாட்டு. அதாவது நேர்மறையான
நல்ல சிந்தனையோட சினிமா பாட்டை பாடினா அதன்படியே கர்த்தர் என்ன செய்வாராம்? இதுக்கு ஒரு கூட்டம் விசிலடிக்கவும் கைதட்டவும் கோமாளித்தனமான ஆட்கள் தவறாய் வசனத்தை புரிந்து கொள்ள. நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம், அதுக்கு விளக்கம் அளிக்கப்படும். இவர் சொல்லுகிற கிரியை என்பது நியாயப்பிரமாண கிரியை. நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடிக்க வேண்டாம். நமக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தின, சிலுவையில் மரித்த உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். இயேசுவை விசுவாசிக்கிறவன் ஜெபம் பண்ணுவான், பரிசுத்தமாக வாழ்வான். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை சட்டத்திடம் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்வான்? கடைபிடி. இயேசுனால உன்னை நேசிக்கிறது போல பிறனி என்ன செய்? நேசி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உன்னில் அன்பு கூறுகிறது போல நியாயப்பிரமாணம் எல்லாம் அந்த சட்டத்திட்டம் எல்லாம் அதில் க்ளோஸ் ஆகிட்டு. நம்ம மேலே என்ன பாசம் இருக்குது அதுதான். நம்ம பொருளை உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ 10 கட்டளை எடுத்துக்கிட்டால் களவு செய்யாதிருப்பாயாக அப்படி சொல்லப்பட்டு. நம்ம பொருளை ஒரு ஆளை களவாண்ட திருட்டிட்டு போனால் சந்தோஷப்படுவோமா? பட மாட்டோம்ல. அப்போ இயேசுவின் மீது ஆண்டவரை வந்து களவு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்ல. அவரை நம்புகிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் களவு செய்ய மாட்டான். பொய் சொல்லாதிருப்பாயாக. இயேசுவை விசுவாசிக்கிறவன் செய்ய மாட்டான். அப்போ அந்த விசுவாசத்திற்குள்ளாக இது எல்லாமே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. கிரியை இல்லாமல் பாவியை நீதிமானாக்கிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால். என்ன விசுவாசம்? எனக்காக இயேசு அவர் மரித்தார், அவமானப்பட்டார், சிலுவை சுமந்தார் என்பதை நீ நம்பு, விசுவாசி. அப்படி உள்ளவன் கரெக்டாக போயிட்டுருப்பான். அவர் மேலே நம்பிக்கை வைக்காமல் நீ நியாயப்பிரமாணம் அப்படின்னா நீ கெட்டு போயிடுவ. இயேசு இல்லாமல் விடுதலை இல்லை. இயேசு இல்லாமல் அல்லேலூயா. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். கிரியை இல்லை. இதை பிரசங்கத்துக்கு எடுத்துக்கிடுவாங்க. கிரியையா சொல்லுங்க, விசுவாசமா? ஆஹா, அதெல்லாம் கிரியையெல்லாம் கிடையாது. நாம் கிரியை செய்ய வேண்டாம், விசுவாசிக்கணும். ஓகே. இங்கே சொல்லப்பட்டது வந்து அந்த கிரியை கிடையாது. ஏன்னா என்னைக்கு இதுக்கு இந்த இடச்செங்கலை உருவத வேலை தான் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரனும் செய்கிறான். விசுவாசியை நம்புதான், அவனை தான் பிடிக்குது. அதுக்கு தான் அங்கே 2 தீமோத்தேயு 4:3 தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்திற்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். நிறைய ஊழியக்காரன் இடையில உள்ள செங்கலை உருவுதான். பைபிளை நல்லா முழுசாக படிக்கணும். இங்கே சொல்லப்பட்ட கிரியை என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியை. அப்போ கிரியையே வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பாக வேணும். யாக்கோபு அதை பற்றி எழுதுகிறாரு பாருங்கள். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதிய பொதுவான நிருபத்தை திருப்புங்க. அங்கே உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லியிருக்கிறார்? 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். யாக்கோபு 2:14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? பார்த்தீங்களா? எனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லி கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ரட்சிக்காது. ஒருவன் சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. 2 கிரியைக்கு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். டுபாக்கூர் பிரசங்கிமார், கள்ள போதகன், கள்ள தீர்க்கதரிசி, நயவஞ்சகர்கள், சத்தியத்தை புரட்டுகிறதான புரட்டு போதகர்கள் எல்லாம் தவறாய் பேசுகிறார்கள். கிரியை இல்லா எதற்கு ரோமர் எடுத்துக்கிறது? ரோமரில் சொல்லப்பட்டது 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கிரியை. என்ன கிரியை? நியாயப்பிரமாணம். விருத்த சேதனை பண்ணணுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைலாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பெரிய வாக்குவாதம் பிரச்சனையே வருது. புறஜாதிக்கு விருத்த சேதனம் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. ஆனால் இந்த 2ஐயும் கடைபிடிக்கிறான். எப்படி? இயேசுவில் வைக்கக்கூடிய விசுவாசம். அவர் எனக்காக
பாடுபட்டார், அடிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், சோத்திர ரத்தம் சிந்தினார், சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழும்பினார், வரப்போகிறார் என்பதை ஒருவன் விசுவாசித்தால் நியாயப்பிரமாணம் முழுவதும் அவர் நிறைவேற்றி விட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களா? அது இன்னொரு விதமாக சொல்லலாம். ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கிறான், அதை அடைக்கணும் அப்படின்னா அதை வசதி உள்ள ஒருவர் அடைச்சிட்டார். திரும்பவும் நான் கடக்காரன் செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். எனக்காக உதவி செய்த அவருக்காக வாழணும். யாருக்காக? நமக்கு உதவி செய்த அது இயேசு நமக்காக எல்லாத்தையும் அடைச்சிட்டார். அப்போ அவருக்காக அவர் பேச்சை கேட்டு அவர் சொல்படி என்ன செய்யணும்? நடக்கணும். அதில் உள்ள கிரியை நமக்கு அவசியம். எதில் உள்ள கிரியை? நம்ம எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத பைபிளில் நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். அதன்படி கண்டிப்பாக என்ன செய்யணும்? நடக்கணும். அதான் சொல்ல, கிரியை இல்லாத விசுவாசம். இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி தாறுமாறாய் ஓடுகிற பெண்ணூட்டகமாக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு வாழக்கூடாது. இந்த கிரியை முக்கியம். இந்த கிரியை விசுவாசம்தான். ஒரு அலையிலே சொல்லுங்களா? எபேசியர் 2:8 பாருங்க. எபேசியர் 2:7-8 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவனுடைய ஈவு. அதுக்கு அர்த்தம் என்ன? கிருபையினாலே விசுவாசத்தை. அப்போ அந்த கிருபை என்பது இயேசு. அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசத்திற்குள்ளே என்ன இருக்குன்னா கிரியையும் சேர்ந்து தான் இருக்கிறது. இப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுக்குள்ளே கிரியை இருக்கிறது. பின்னாடி நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இருக்கட்டும், சோத்திரம். அப்போ ரோமர் 4 சொல்லப்பட்ட கிரியை வேறு, யாக்கோபு 2 சொல்லப்பட்ட கிரியை வேறு. இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு யாக்கோபு 2. நியாயப்பிரமாணம் நம்ம கடைபிடிக்கணுமா, விருத்த சேதனம் பண்ணணுமா அப்படின்னா ரோமர் 4. ரோமர் 4க்கும் யாக்கோபு 2க்கும் நம்ம வித்தியாசத்தை என்ன செய்யணும்? தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்களா? லேலுயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார் பாருங்க. யாக்கோபு அப்போ கிரியை இல்லாத விசுவாசத்தினால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், ஞானஸ்நானம் பெற மாட்டேன், அபிஷேகம் பெற மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டோம்னா நரகத்துக்கு தான் போகணும். லேலுயா சொல்லுங்க. லேலுயா. இந்த டுபாக்கர் விசுவாசிகள் சொல்லுவாங்க, கிரியை வேண்டாம், விசுவாசம் போ. நீ ஏன் ஞானஸ்நானம் எடுத்தா? நீ ஏன் பரிசுத்தாடி அபிஷேகம் பெற்றா? ஏன் அந்நிய பாஷை பேசுகிறா? அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை. இவனும் ஊரை ஏமாத்துறான், அவனும் ஏமாந்து நினைச்சிறான் போகிறான். ரொம்ப கவனமாக இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அலையிலே சொல்லுங்க. கிரியை 2ம் தனித்தனி. அவர் எழுதுகிறது வசனம் ஒருபோதும் தப்பான உபதேசத்தை, பைபிள் பெர்ஃபெக்ட். தேனிலும் தேன் கூட்டில் உருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. ஒரு அலையிலே சொல்லுங்களா? தேனில் தேன் கூட்டில் இருந்து ஒழுகும், மேலிருந்து விழுகிற தேன் அதை விட சூப்பரே. தெளிதேனிலும் மதுரம் உள்ளதான். அது மண்கோய் எழுதல் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி குப்பான சுத்த சொற்கள். கிரியை அவசியம். பரிசுத்தமாய் வாழ்வது, துதிப்பது, ஜெபிப்பது, கொடுப்பது, உதவுவது, செயல்படுவது எல்லாம் முக்கியம். அதை வேண்டாம்னு சொல்கிறவன் கள்ள போதகர் என்று நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஒரு அலையிலே சொல்லுங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது, யாக்கோபு 2:15 வாசிப்போம், வேகமாக வாசி கேட்போம். சகோதர சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, ஒருத்தருக்கு என்ன இல்லை? ட்ரெஸ்ஸும் இல்லை, ஆடையும் இல்லை, ஆகாரமும் இல்லை. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவர்களை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அதான் உண்மையிலே இவர் எழுதும்போது சிரிச்சிருப்பார் எனக்கு. ஒருத்தன் வஸ்திரம் இல்லாமல் குளிர், இன்னொரு பக்கம் பசி,
அவனை போய் பார்த்து ஒருத்தனை பார்த்து, பிரதர் பிரதர் சிஸ்டர் என்ன செய்யுங்க பிரதர், நல்லா சமாதானமாக இருங்க, எப்படி குளிர் காய்ந்து என்ன செய்யுங்க பசி ஆறுங்கள் என்று சொல்லிவிட்டு அவனுக்கு வேண்டிய என்ன கொடுக்கணும், ட்ரெஸ்ஸும் கொடுக்கணும், சாப்பாடும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா என்ன பிரயோஜனம்? அவன் நம்ம போட லூசு போய் அப்படிம்பான். அப்படி தானே? நானே ஒன்றும் இல்லாமல் தான் வச்சுக்கிட்டா போடாமல் இருக்கான். ஒரு அலையிலே சொல்லுங்கள். அவன்கிட்ட இல்லை, அவனுக்கு நாம் கொடுக்கணும், ட்ரெஸ்ஸு கொடுக்கணும். வஸ்திரம் இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸை உடுத்தியா, ரைட் வா உனக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிடு. இப்போ என்ன சொல்லலாம், பசி யார் என்ன செய்யுங்க குளிர் காய்கள்னு சொல்ல கொடுத்துட்டு சொல்லணும். அதை எதுக்கு கொண்டு வர்றாருனா விசுவாசமும் கிரியைகள் இல்லாத விசுவாசம். ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு உன் மனம் போல நடந்து சினிமா பாட்டு பாடுறதும் டான்ஸ் ஆடுறதும் குதிக்கிறதும் உலகத்தான் மாதிரி வாழ கரெக்டாக ஆண்டவர் உபாவத்தை சொன்னார். புறஜாதியுடைய பழக்கமே ஒன்றை வரக்கூடாது. இவன் புறஜாதியுடைய பாட்டை எங்கே பாட்டு நடக்கான் சோத்திரம். 137ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்தில் பாடுவது எப்படின்னு அடிச்சான். இப்போ உள்ளதான கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள பிரசங்கிமார் துணிகரம் உள்ளவர்களாய் சினிமா பாட்டை எங்கே பாடிட்டாலே தான் சர்ச்சில் பாடுதான். கவனமாக இருங்க, மிக கவனம் அவசியம். ஒரு அலையிலையா சொல்லுவோமா? தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக மிக தெளிவாய் சொல்லுகிறார். அதனால் விசுவாசமும் கிரியை இருந்தால் அப்படி தான் என்ன செய்யும் இருக்கும். ஒரு அலையிலையா சொல்லுங்களா? அப்போ வீணான மனுஷர் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ என்ன செய்யணும், அறிய வேண்டும். ஒரு அலையிலையா சொல்லுங்கள். சோத்திரம். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறார். யார்? ஆபிரகாம். பிள்ளையை கொண்டு கொடுனா தாரம்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காரல, கொண்டு போய் கொடுத்தான். அந்த கிரியைகளோடு சேர்ந்த விசுவாசம் தான் அவனை நீதிமானாக மாற்றினது. ஒரு அறையிலே சொல்லுவோமா? எந்த கிரியை ஆபிரகாம் செய்யலை அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை என்ன செய்யலை, அவன் விருத்த சேதனம் அங்கே என்ன செய்யலை, அங்கே அவன் செய்யலை. நியாயப்பிரமாணம் அவனுக்கு கிடையாது. விருத்த சேதனம் அவனுடைய மகனும் பண்ணப்பட்டாலும் அவன் நியாயப்பிரமாணத்தை அவனாக ஒரு மனசாட்சியில் என்ன செய்கிறான், செய்கிறானே தவிர அது கட்டளையாக கொடுக்கப்படாத ஒரு காலம். லேலுயா, அது அவராக செய்தார். யோபு வாழ்ந்த காலம் அவன் மனசாட்சி பிரகாரம் செய்த காலங்கள். நியாயப்பிரமாணத்தை விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நிறைவேற்றினாலே தவிர கிரியைகளினாலே நிறைவேற்ற. அப்போ ரெண்டு கிரியைக்கு வித்தியாசத்தை என்ன செய்யணும்? நியாயப்பிரமாணத்தின் கிரியை நமக்கு தேவையில்லை. ஆண்டவரை விசுவாசித்தாலே அவர் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறபடினாலே அவரை பின்பற்றுகிறவன் ஆட்டோமேட்டிக்காகவே நியாயப்பிரமாணத்தை என்ன செய்கிறான், நிறைவேற்றுகிறார். ஆனால் பூமியில் வாழ்கிற நாம் வேத வசனத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யணும், பகலுக்கு உரியவர்களாகிய நாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலுக்கு உரியவர்களைப் போல என்ன செய்யணும், நடக்கணும். எப்படி நடக்கணும் என்கிறத வேதத்துடைய ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களா? லேலுயா. அந்த பிரகாரம் நாம் வாழ்ந்தால் நம்முடைய விசுவாசம் கிரியைகளோடு கூடிய விசுவாசமாய் மாறி நம்மை நீதிமானாய் மாற்றி பரலோக ராஜ்யம் கொண்டு போய் என்ன செய்யும், சேர்க்கும். லேலுயா. மீதியான காரியங்களை அடுத்த வகுப்பில் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.